ஆளு பாக்குறதுக்கு கரடு முரடா இருக்கான். இவன் வெண்ணிலாவை கொன்னுட போறான். என்ன சொல்லுதா? அவ சக்தியை தூண்டி விட்டா அவளுக்கு யானை பலம் வந்துடும்னு அதை சமாளிக்கணும்ல. வெண்ணிலா வீட்டை விட்டு அனுப்புறது முடியாதுன்னு நினைக்கிறேன். இந்த அண்ணாமலை வச்சு அந்த மாமிஸ் மலைகளை தாண்டி உன்னால வெண்ணிலாவை ஒன்றும் பண்ண முடியாது. ஸ்வேதா மேடம், ப்ளீஸ் வெயிட். என்ன மேடம், காலையில இருந்து ரொம்ப எரிச்சலா இருக்கிற மாதிரி தெரியுது. ஏய், ஒழுங்கா போயிடு. நான் போறது இருக்கட்டும், நீங்க காலையில ஒரு கேம்ல ஜெயிச்சீங்களே, அந்த கேம் நம்ம இப்ப வச்சுக்கலாமா? எப்ப வேணும்னா போட்டியில நீங்க ஜெயிக்கிறீங்களா இல்ல வெண்ணிலா சித்தி ஜெயிக்கிறாங்களான்னு பாத்துடலாம். எனக்கு சும்மா சும்மா ஜெயிச்சு ப்ரூவ் பண்ணணுங்கிற அவசியம் இல்ல. அப்போ வச்ச போட்டியில நான் தானே ஜெயிச்சேன். திரும்ப எதுக்கு நான் போட்டியில கலந்துக்கணும்? படி. நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னு நீங்களாவே நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா என் வெண்ணிலா சித்தி, ஐயோ பாவம், ஏற்கனவே ஸ்வேதாக்கா மன கஷ்டத்துல இருக்காங்க, அதனால விட்டு கொடுத்தேன்னு சொன்னாங்க. அவங்க தான் அவங்களுக்கு விட்டு கொடுத்துருக்காங்க. ஏய், என்ன பார்த்து யாரும் பாவமோ பரிதாபமோ படணுங்கிற அவசியம் இல்ல, புரியுதா? இந்த நிமிஷம் போட்டி வச்சாலும் நான் தான் ஜெயிப்பேன், தெரியுமா? எனக்கு ஜெயிக்கிற அளவுக்கு கட்ஸ் இருக்கு, திறமை இருக்கு. ருத்ரா மேடம், என்ன பிரச்சனை? ஒண்ணுல இல்ல, சும்மா பேசிட்டு இருக்கோம். சரிங்க மேடம், சரிங்க மேடம். ஏன் ஸ்வேதா ஆண்டி, அவ்வளோ திறமையும் தில் இருந்துச்சுன்னா இப்ப வாங்களே போட்டி வச்சுக்கலாம். ஏய், தில் இருக்கான்னு என்கிட்டயே கேக்குறியா? வர சொல்லுடி, நான் ரெடி. இந்த நிமிஷமே வெண்ணிலாவை வர சொல்லு, ஜெயிச்சு காமிக்கிறேன். இருங்க, கூப்பிடுறேன். வெண்ணிலா சித்தி, வெண்ணிலா சித்தி. அதோ வரேன். என்ன ருத்ரா? சித்தி, காலையில விளையாண்டல அந்த கேம் திருப்பியும் இப்ப விளையாடணும், புரிஞ்சுதா? வேண்டா ருத்ரா. சித்தி, இது நான் உன்கிட்ட கேக்குறேன், எனக்காக நீ இத பண்ணுவியா மாட்டியா? ஏய், இத பாரு, அவ சொல்றதெல்லாம் இருக்கட்டும், இப்ப நான் சொல்றேன். எனக்காக நீ விளையாடிதான் ஆகணும். இது என்னோட உத்தரவு. என்னக்கா திடீர்னு உத்தரவு அது இதுங்கிறீங்க? ஆமா, இன்னைக்கு காலையில நீ விட்டு கொடுத்ததா நான் ஜெயிச்சதா இவ சொல்றான். அப்படி இல்லைன்னு நான் மறுபடியும் ப்ரூவ் பண்ணணும், புரிஞ்சுதா? விளையாடிய தீரணும். ஏய், ரெடி பண்ணுங்கடி. காலையில வச்ச அதே செட்டப்பா இருக்கணும். போங்க. ஏ பிரியா, உப்பு எடுத்துட்டு வா. அண்ணி, காலையிலே விட்டு கொடுத்து சொதப்பிட்டீங்க. இந்த தடவை மட்டும் நீங்க ஜெயிக்கலன்னா நீங்க சொல்றீங்களே முத்து மாமா, அதான் என் அண்ணன், அவரை நீங்களே ஸ்வேதாக்கு விட்டு கொடுத்த மாதிரி ஆயிடும். அதுக்கப்புறம் எங்க அண்ணன் உங்களுக்கு கிடைக்கவே மாட்டாரு. ஜெயிச்சிங்கன்னா அண்ணன் உங்களுக்கு, இல்லைன்னா எங்க அண்ணன் யாருக்குன்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. சொல்றது புரியுதா அண்ணி? சித்தி, வா சித்தி. வாங்க. டேய் வாங்கடா, சரியான போட்டி நடக்க போகுது.
வைக்க சொல்லு. வெயிட் சித்தி. ரெடி 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 ஸ்டார்ட். நீங்க தானீங்க அனி அனி சூப்பர் நீ அப்படிதான் வராதீங்க அப்படி நீங்க தான் ஜெயிக்கணும் சித்தி விட்டாத சித்தி. கம் ஆன் மேடம் சூப்பர் நீ சித்தி. சூப்பர் வராதீங்க நீ அப்படிதான் ஸ்வேதா ஸ்ட்ராங். அப்படிதான் நீ. ஸ்வேதா கம் ஆன். ஸ்வேதா சூப்பர் மேடம் கலக்கிட்டீங்க சூப்பர் அனி இப்போ வச்சு எங்க சித்தி யாருன்னு தெரியுதா? ஜெயிச்ச புள்ள தோத்துச்சா கழுத பால குடிச்சுச்சான். ஜெயிச்ச புள்ள தோத்துச்சா கழுத பால குடிச்சுதான். ஜெயிச்ச புள்ள தோத்துச்சா கழுத பால குடிச்சுதான். ஜெயிச்ச புள்ள தோத்துச்சா கழுத பால குடிச்சுச்சான். ஜெயிச்ச புள்ள தோத்துச்சா கழுத பால குடிச்சுச்சான். ஜெயிச்ச புள்ள தோத்துச்சா கழுத பால குடிச்சுச்சான். ஜெயிச்ச புள்ள தோத்துச்சா. ஆ டேய் நேரத்து மேல இந்த பொண்ணு கை வச்சிட்டா தூக்குடா தூக்கு ஐயா ஐயா சூப்பர் ஜாலி. மேல கை வைக்க சூப்பர் ஜாலி. சுத்து ஐயோ விட்டுருங்க என்ன. சேவியா 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 சொல்லு சேவியா ஏய் ஓட்டு தூக்கி போடுடா உங்களுக்கெல்லாம் அறிவில்ல. இப்படிதான் தள்ளி விடுவீங்களா? உனக்கு அறிவு இருக்கா ருத்ராம தலையில கொட்டுற என்ன ருத்ரா வலிக்குதா? எனக்கெல்லாம் வலிக்கவே இல்ல. நீ ஜெயிச்சது இருக்கே அந்த சந்தோஷத்துக்கு முன்னாடி எனக்கு எதுவுமே வலிக்காது. எதுக்கு நீ உப்பெல்லாம் தள்ளி விட்டு அவங்க கைய காப்பாத்துன? அவங்க பாவம்ல, அவங்க கையில குத்திட்டா என்ன பண்றது? நீ சொல்ற மாதிரி அவங்க உனக்கு பாவம் பார்த்தாங்களா? உன் கையில எப்படி அதை குத்த வச்சாங்களோ அதே மாதிரி நீ அவங்க கையில அதை குத்த வச்சுக்கணும்ல. அவங்க தான் அப்படி பண்றாங்கன்னா நாமளும் அப்படி நடந்துக்கணுமா? பரவாயில்ல விடு. நீ திருந்தவே மாட்ட சித்தி.
அதுதான் எனக்கு பயங்கர கடுப்பா இருக்கு. இப்போ அவன் நம்பிட்டு இருக்கான்ல, என்னால எதுவுமே பெருசா பண்ண முடியாதுன்னு. அவன் வச்ச ஆளுங்க கண்ணுல மண்ணை தூவிட்டு வெண்ணிலாவை இங்கிருந்து அனுப்பதான் போறேன். அது எப்படி பண்ண முடியும்? முடியும், கண்டிப்பா பண்ண முடியும். மாமா வரத்துக்குள்ள வெண்ணிலாவை சிக்க வச்ச ஜெயிலுக்கு அனுப்பியே தீருவேன். புரியுது, ஆனா எப்படி? யோசிக்கிறேன். கண்டிப்பா விட மாட்டேன், பண்ணியே தீருவேன். சில ஐட்டங்களை சொல்றேன், உடனே வாங்கிட்டு வாங்க. ரொம்ப முக்கியம், எதுவும் மிஸ் ஆயிடக்கூடாது. கரெக்டா வாங்கிட்டு வரணும். சொல்லு, நான் வாங்கிட்டு வந்துடுறேன். சரி சரி, ஓகே, நான் வாங்கிட்டு வந்துடுறேன். முத்து மாமா போன காரியத்தை நல்லபடியா முடிச்சிட்டு திரும்பி வரணும். இயற்கைக்கு நன்றி செலுத்தும் விதமாக பொங்கல் பண்டிகை கொண்டாடப்படுகிறது. அது மட்டுமின்றி உழவு பணியில் இருக்கும் கால்நடைகளை கவனிக்கும் விதமாக மாட்டுப் பொங்கலும் விமர்சையாக கிராமங்களில் கொண்டாடப்படுகிறது. கடைசியில என்ன சொன்னீங்க அத்தை? கிராமங்களில் கொண்டாடப்படுகிறதுன்னு சொன்னேன். ஓகே. எழுதிட்டியா? ருத்ரா, சித்தி, படிச்சு முடிச்சிட்டியா? இல்ல நீ. சரி, காலையில படிச்சுக்கலாம். இப்ப வாங்க சாப்பிடலாம். மேலும் ஸ்வேதா கிட்ட சொல்ற வேண்டியதுதான். ஸ்வேதா, ஜனனி, ருத்ரா, வெண்ணிலாலாம் ஹால்ல இருக்காங்க. அந்த பைல்வானுங்க எல்லாம் வீட்டு வாசல்ல இருக்காங்க. இத பாத்தியா? இந்த ஸ்ப்ரே அவங்கள மொத்தமா படுக்க வைக்க போகுது. படுக்க வைக்க போதா? ஆமா, இத கையில எடுத்துக்கிட்டு நீங்க முதல்ல போங்க. இந்தா. என்னடி ஸ்வேதா, இதுல ரொம்ப ரிஸ்க் இருக்கும் போல இருக்கே. ஒரு ரிஸ்க்கும் கிடையாது. இத மறைச்சு வச்சுக்கிட்டு அவங்க முன்னாடி போங்க. முடிச்சிட்டேன் அத்தை. கொடு. ஓகே, சரி வா சாப்பிடலாம். இங்க பாருடி, அவங்க முன்னாடி போய் இந்த ஸ்ப்ரே எடுத்தோம், அப்படியே மெனியை புடிச்சிருவாங்க. உயிர் போயிடுமேடி. அப்படியெல்லாம் நான் விட்டுருவேனா? நான் பாத்துக்கிறேன். நீங்க அவங்க கிட்ட போய் நிக்கிற நிமிஷத்துல கரண்ட் கட் ஆகும். டக்குன்னு இதை எடுத்து அவங்க முகத்துல அடிக்கிறீங்க. அடுத்த செகண்டே அவனுங்க எல்லாரும் அம்பேல் மயங்கி விழுந்துருவாங்க. அவனுங்க கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகி இங்க வந்துருங்க. புரிஞ்சுதா? மயங்கி விழுந்துருவாங்க. ஆனா அதுக்கப்புறம் வெண்ணிலாவை வெளியெடுக்கிறதுக்கு என்ன பிளான்? அதுக்கும் அரேஞ்ச் பண்ணிட்டேன். எல்லாமே பெர்ஃபெக்ட்டா நடக்கும். நீங்க இதை முடிங்க, நான் அதை முடிக்கிறேன். எல்லாரும் உடனே போங்க. வாங்கடி. அத்தை, ஏதோ ஸ்மெல் வர மாதிரி இருக்குல்ல? ஸ்மெல்லா?
அதெல்லாம் இல்ல வா. ஏண்டி ஒருவேளை இந்த ஸ்ப்ரே வாசனை அடிச்சிருக்குமா? ஏய் லூசு மாதிரி பேசாத. நீ ஏன் ஏதாவது உளறி மாட்டி விட்டுருவ போல இருக்கே. இப்பதான் ஸ்ப்ரே எடுத்து கையிலே வச்சிருக்கோம், இன்னும் ஓபன் பண்ண கூட இல்ல. அதுக்குள்ள எப்படி ஸ்மெல் அடிக்கும்? ஏய், வாங்க போலாம். வணக்கண்ணா. வணக்கண்ணா. என்ன வேணும் உனக்கு? ஆளாளுக்கு எக்ஸசைஸ் பண்ணி உடம்ப ஃபிட்டா வச்சிருக்கீங்கல்ல, எனக்கும் அது மாதிரி ஆகிறதுக்கு ஏதாவது டிப்ஸ் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். அதெல்லாம் இப்ப எதுவும் சொல்ல முடியாது. பாப்போம் போ. அண்ணா தாயம் விளையாடுறீங்களா? இல்ல, தயிர் கடைஞ்சிக்கிட்டு இருக்கேன். நாங்களும் உங்களை மாதிரியே உடம்ப ஃபிட்டா வச்சுக்கணும்னு ஆசைப்படுறோம். கொஞ்சம் டிப்ஸ் கிடைக்குமா அண்ணே? உங்களுக்கு டிப்ஸ் எல்லாம் கொடுக்க முடியாது, வேலையை பாருங்க. என்னம்மா? ஒண்ணும் இல்ல, சும்மா உட்காந்து பாக்கலாமே தான். ஏய், என்னடா திடீர்னு கரண்ட் போச்சு? அத்தை பயமா இருக்கு. பயப்படாத பயப்படாத, ஒன்னும் இல்ல. ஐ ஐ நம்ம வேணா மறுபடியும் ஒரு தடவை போய் அவங்க எல்லாரும் மயங்கிட்டாங்களா இல்லையான்னு பாத்துட்டு வந்துடலாமா? மூஞ்சி, அவனுங்க மயக்கம் போடாம முழிச்சிருந்தானுங்கன்னு வச்சுக்கோ, உன்னை அப்படியே கொன்னுடுவானுங்க. நம்ம ஒண்ணு பண்ணலாம், பேசாம ஸ்வேதா கிட்ட ஸ்ப்ரே அடிச்சிட்டோம், அவனுங்க மயக்கம் போட்டுட்டானுங்கன்னு சொல்லிடலாம். ஏய், போ போ போ. ஆ என்னாச்சு? அடிச்சாச்சா? ம், அது ரொம்ப பவர்ஃபுல். விடியிற வரைக்கும் அவனுங்க எந்திரிக்கவே மாட்டாங்க. வெடியும் போது நாம நினைச்ச மாதிரி அந்த வெண்ணிலா ஸ்டேஷன் லாக்அப்ல உட்காந்துட்டு இருப்பான். அதானே நமக்கு வேணும்.